இல்லை 1,31,000 ரூபாய் எடுத்துக்கிறியா நீ? கரண்ட் பில்லு நான் மாதம் 500 550 தான் கட்டுவேன். இவ்வளோ வந்தது காரணம் கேட்டால் நீ வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணோம்னா நீ கட்ட சொல்றியே. நாளைக்கு கட்டி தான் ஆகும்னா நான் என்ன பண்ணுறது? சரி, எப்போ சரி பண்ணி தருவீங்க? அதை ஒரு 2 நாளில் டெலிட் பண்ணி தருவீங்க. 2 நாளில் டெலிட் பண்ணி பழைய ரேட் தரீங்க. தரலாட்டி பண்ணி தருவாங்க, பண்ணி தான் தருவேன். இல்லை தப்பு செய்யறது நீங்க சரி. யார் மேல? என் மேல எடுப்பாங்க. இதை கட்டலாட்டி இந்த 1,36,000 ரூபாய் நான் எப்படி கட்ட முடியும்னு கேட்கறேன் நானு. நீ கட்ட வேணாம். நீ முழு பொறுப்பு எடுத்திருக்க. என்னுடைய மீட்டர் பில்லுக்கு நீ முழு பொறுப்பு எடுக்கிற. கட்டலாட்டி உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீ கட்டுற எல்லா காசும் 1,36,114 ரூபாய் என் வீட்டுக்கு மீட்டர் பில்லு வந்ததுன்னா நீ பேமெண்ட் பண்ற. உன் பேரு பரணிதரன். ஓகே, இபி ஆஃபீஸில், மயிலாப்பூர் இபி ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 2 மாதம் கரண்ட் பில் வந்து எனக்கு 1,31,114 ரூபா எழுதி கொடுத்துருக்காங்க கரண்ட் பில்லு. மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து எனக்கு ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் தான் வரும். போய் கேட்டதுக்கு அவங்க சரியான ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாரு அப்படிங்கிறாங்க. எப்போங்க நீங்கள் இப்படி பண்ணால் நான் ஆட்டோ ஓட்டுறேன், என்னுடைய வீடை வந்து பாருங்கள், இந்த கரண்ட் பில் மீட்டருக்கு இவ்வளோ வருமா கேட்டதுக்கு என்ன 1,31,148 ரூபா கட்ட சொன்னால் நான் எப்படி கட்டுறது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுங்க. அவங்க பண்ண தப்புக்கு நான் ஏன் சார் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும் நான் கேட்டதுக்கு அவங்க சரியான ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 2 நாளில் ரெடி ஆகும், நீ 2 நாளில் வந்து பாரு அப்படிங்கிறாங்க. 2 நாள் கழிச்சு மறுபடியும் போய் கேட்டால் இன்னும் 2 நாள் ஆகும், இன்னும் 2 நாள் கழிச்சு நீ வந்து பாரு. சரியாகலாட்டி நீங்கள் ஒரு லெட்டர் தான் எழுதி கொடுக்கணும். இங்கே கம்ப்ளைண்ட் கிடையாது. இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு ஹெட் ஆஃபீஸில் இருந்து தான் உங்களுக்கு வந்து சரி பண்ணுவாங்க. இப்போதைக்கு மீட்ரு கரண்ட் பில் வாங்க மாட்டாங்க. இத்தனைக்கும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தண்ணியில் வந்து 10 நாள் வந்து கரண்ட் இல்லாமல் இருந்தது. போன மாதம் மீட்ரு குறித்து கொடுத்ததே வந்து 357 ரூபாய் 400 ரூபாய்க்குள்ளே தான் வந்தது. இந்த மாதம் வந்து இவ்வளோ எழுதி கொடுத்துருக்காங்க. 10 நாள் இத்தனைக்கு இந்த 2 மாதத்துக்குள்ளே கரண்ட்டே கிடையாது எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் யூஸ்? எங்கள் வீட்டில் வந்து ஃபேனு ஒரு டிவி ஒரு லைட்டு மட்டும் தான் சார் யூஸ் பண்ணுறது. நான் அவங்ககிட்ட சொன்னேன், இவ்வளோ தான் சார் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். அதுவும் டிவி கூட போட மாட்டோம், ஈவினிங்கில் தான் வந்து போடுவோம். பகலில் ஃபுல்லாக வேலைக்கு போயிடுவோம், 2 பேரும் வேலைக்கு போயிடுவோம், ஈவினிங்கில் தான் வந்து போடுவோம். இதுக்கு எப்படி சார் இவ்வளோ வரும்னு கேட்டால், நீ லெட்டராக எழுதி கொடுப்பா. எனக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, நான் எப்படி சார் லெட்டராக எழுதி கொடுக்க முடியும் உங்களுக்கு? ஏரியாவில் இந்த முறை தான் அப்படி ஆயிருக்கா சார்? இல்லை சார், இந்த அடிக்கடி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்கு இந்த வாட்டி தான் சார் வந்திருக்கு. என்னுடைய மொபைல் நம்பர் அடுத்த கொடுத்தனால மெசேஜுக்கு எனக்கு வந்துருச்சு. நான் போய் கேட்டேன். இன்னும் எவ்வளோ பேர் மொபைல் நம்பர் கொடுக்காமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல. அவங்கள பார்த்து கேட்டால் தான் சார் அதோட டீட்டெயில் தெரியும். என்னுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ எப்படி சார் கரண்ட் பில் வரும்? ஒருவேளை 6,000 ரூபாய் கொடுத்தது இது மூலியமாக அவங்க வசூல் பண்ணணும்னு பார்க்குறாங்களா, இல்லை 6,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஏழை ஜனங்கள்ட்ட இது மாதிரி பிடுங்குறாங்களான்னு தெரியல சார் எனக்கு. இதை நீங்கள் தான் பார்த்து நல்லபடியாக நடவடிக்கை எடுத்து சரி பண்ணி கொடுக்கணும் சார் எனக்கு. சரி சார், இப்போ எந்த ஏரியா இபி ஆஃபீஸ் உங்களுக்கு? இது வந்து மயிலாப்பூர் ஹெட் ஆஃபீஸ் சார். இது அந்த இபி ஆஃபீஸ் வந்து அஜந்தா ஃப்ளேவர் கீழே ராதாகிருஷ்ணன் சாலையில் அந்த இபி ஆஃபீஸ் இருக்குது சார். இதோட ஆஃபீஸு ஹெட் ஆஃபீஸ்னால் எங்கே போய் எழுதி கொடுக்க சொல்கிறாங்க? ஹெட் ஆஃபீஸ்னால் அது சொல்ல மாட்டேங்கிறாங்களா. ஹெட் ஆஃபீஸ்லாம் எங்கன்னா அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஹெட் ஆஃபீஸில் லெட்டர் எழுதி கொடுங்க, நாங்கள் தான் அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் சொல்ல, நாங்கள் தான் அனுப்புவோம் லெட்டரில், நீங்கள் லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். முறையாக பதில் சொல்கிறாங்களா? சரி, தெரியாமல் நடந்துருச்சு, நீங்கள் பதட்டப்பட வேணாம், கவலைப்பட வேணாம், நாங்கள் சரி பண்ணி நான் கேட்கும்போது ஒரு வாட்டி சொன்னாங்க சார். 2வது வாட்டி போய் கேட்டால் இப்போ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம், 2 நாளில் ரெடி பண்ணி கொடுக்குறோம், 2 நாளில் ரெடி பண்ணி கொடுக்குறோம், அதை மட்டும் தான் சொல்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே? ஆமாம் சார், நான் ஏழ்மையான மக்கள் தான் சார். நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. எல்லாம் அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்க, இந்த கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, இது மாதிரி தான் சார் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. 18,000 வந்துருக்குப்பா. எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஃப்ரிட்ஜு இல்லை, மிக்சி இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, ஒன்றுமே இல்லை. பாருங்கள் சார், 18,000 வந்துருக்குதான்னா நாங்கள் செருப்பு தைக்கிறோம், எங்கே இருந்து கட்டுறது? நாங்கள் எப்போ எவ்வளோ வரும் பாட்டி உங்களுக்கு? ஒரு 2,000 வரும், 2,000 சில்லற வரும், 2,000க்குள்ளே வரும், அவ்வளோதான். இதோ கரண்ட் பில்லெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள் நீங்களே. எனக்கு அழியாக வருது இன்னும். நாங்களே வைத்திக்கல 18,000 எப்படி கட்ட முடியும் சார்? நாங்கள் செருப்பு தைக்கிற ஜாதி தாங்க. நாங்கள் இன்றைக்கி போனால் தான் உண்டு, போகலன்னா எங்களுக்கு சாப்பாடே கிடையாது. மழையில் நாங்கள் அவசப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும். வயிறு எரியுது. இன்னமும் 30 கிலோ அரிசி போச்சு, மல்லிகை சாமான் போச்சு,
ஃப்ரிட்ஜு எல்லாமே போச்சு. குழந்தைங்கள மழையில் வச்சுன்னு 3 நாளாக பட்டினியாக கிடந்தோம் நாங்கள். இந்த மாதிரி வந்து எழுதி கொடுத்துட்டு போனால் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் போட்டிருக்காங்க, இப்போ வந்து இவ்வளோ எழுதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்கே போய் சொல்கிறது நாங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை நீங்க ரொம்ப எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கீங்க. இல்லைங்க, யார் வீட்டுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோங்க. இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும்தாங்க நாங்கள் கரண்ட் யூஸ் பண்ணுறோம். ஒரு வீட்டுக்கு மட்டும்தான், யார் வீட்டுக்கு அங்கே நாங்கள் கொடுக்க மாட்டோங்க. நாங்கள் எங்கள் வயிறு எரியுதுங்க எங்களுக்கு. எத்தனை ஃபேனு லைட்டு அந்த 2 ஃபேனுங்க, ஒரு 2 டியூப் லைட்டுங்க, ஒரு டிவிங்க, அவ்வளோதாங்க. ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ். அந்த ஃப்ரிட்ஜு கூட இந்த வாரம் ஃபுல்லாக தாங்க போட்டிருக்கேன். போன மாதம் ஃபுல்லாக போடவே இல்லைங்க, ரிப்பேரில் கடந்ததுங்க எல்லாமே. மழையில் அடிபட்டுது. அப்படி இருக்கையில் என்ன அந்த பாதிப்புலேருந்தே வெளியே வரல. இப்போ உங்களுக்கு ஈபி பில்லு இவ்வளோ வந்திருக்குதுங்க எங்களுக்கு. ஈபி ஆஃபீஸில் வந்து திரும்ப ஈபி ஆஃபீஸில் வந்து நாளைக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. எந்த ஏரியாக்கா இது? இது சண்முகப்பிள்ளை தெருவுங்க, மயிலாப்பூர் சண்முகப்பிள்ளை தெரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மாதிரி வந்ததே கிடையாதுங்க. நீங்களே பாருங்க. வழக்கமாக உங்களுக்கு எவ்வளோ ரூபாய்க்கா வரும்? வழக்கமாக வந்து பாருங்க 1000 ரூபாய்க்குள்ள தான் 1000 ரூபாய்க்குள்ளே வருங்க. 700 ரூபாய் 800 ரூபாய் அப்படி தாங்க வரும். ஆனால் இப்போ வந்து 0 போட்டிருக்காங்க. சரி, அடிச்சுட்டு இதை டிக் பண்ணிவிட்டு இதை போட்டிருக்காங்க.